சட்டையும் மாட்டிக்கிட்டு நமக்காக நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் வாதாடும் அன்பு அண்ணனா தம்பியா என்று தெரியலை. நம்ம எம்ஜிஆர் போல அழகாக கண்ணாடி போட்டிருக்கும் தீன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சி பற்றியும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சக்சஸ் பற்றியும் உங்கள் விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஒரே நோக்காக கருத்து நம்ம கருத்து எனக்கு மேடம் சொன்னாங்க, ஒரு 50% முத்துப்பட்ட உடம்பும் தான் இந்த கம்பெனியில் டிஎஸ் இருக்காங்க. அதே போல தொடர்ந்து நேற்று 2 நாள் இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக ஒழிக்கப்பட்ட பேர் நடக்கு. ஒன்று ஹைதர் அலி, 2வது முத்துப்பேட்டை, 3வது டிவிஎஸ். இந்த 3 தான் நானும் வந்திருக்கிறேன். எல்லா சிறப்பு வந்திருக்காங்க. அந்த முத்துப்பேட்டையுடைய பெருமைக்காகவும் வெற்றிக்காகவும் இந்த முத்துப்பேட்டையை உலகறிஞ்ச தெரிய வைத்த அண்ணனுக்கு என்றென்று நன்றியுடனும் அவருக்கு துவா செய்து கொண்டிருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு விஷயம் கேட்கறது என்னன்னா, நாங்கள் நிறைய அனாதைகளா வயசானவங்களை எடுக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரியான விஷயம், குடும்பம் இல்லாம, குழந்தை இல்லாம, கணவர் இல்லாம, மனைவி இல்லாம நிறைய பேர் எடுக்கிறோம். ஒருவேளை யாரையாவது ஒரு இஸ்லாமியர்களை நாங்க அனாதையா எடுத்துறோம்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான வசதிகள் இருந்துச்சுன்னா அது யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு எடுக்கலாம், 6 மாசம் கழிச்சு எடுக்கலாம், 1 வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு அனாதைக்கு அண்ணனுடைய உமரா சர்வீஸ்ல அவங்களுக்கு ஒரு உமரா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது முகம் தெரியாத நபர், யாருன்னே தெரியல, அதற்கான புண்ணியம் நிச்சயமா அண்ணனுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், தயாரிப்பு கிடையாது, எங்கேயாவது எடுக்கலாம். அவர்களுக்கான அரசாங்கத்துக்கான அனைத்து வழிமுறைகளையும் நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். அந்த அனாதையா இருக்கிறவங்கள காபால கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அண்ணன் மூலமா செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. சூப்பர், நன்றி நன்றி. நீ அண்ணன்ட்ட சொல்றது, அதாவது அரசியல்வாதித்த சொல்லுறது நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அண்ணன்ட்ட சொல்றது கண்டிப்பாக அந்த நேரத்துல நிறைவேற்றுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த உமரா சர்வீஸ் பண்றாங்க, வேலை செய்யற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ பாதி காசு கொடு போதும். அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தும் செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செய்யறவன். ஏன் மனசு உழைக்க மாட்டான்? இவர்கிட்ட வேலை செய்யறவன் ஏன் உண்மையா இருக்க மாட்டான், உழைக்க மாட்டான்? சில பேர் துனியாவுடைய நப்பாசையினால பண்ணக்கூடிய விஷயங்கள்னால தான். ஆனா அதையும் அண்ணனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அண்ணன்ட்ட வேலை செய்யறவங்கள உண்மையானவங்க யாரு, காசை ஆட்டைய போடுறது யாரு, நடிக்கிறவங்க யாரு, பின்னாடி பேசுறவங்க யாரு, எல்லாரையும் தெரியும். ஆனா அண்ணன் எல்லாத்தையும் கண்டிக்காம இருக்காரு. அதுக்கான அண்ணன் ஏமாந்தவங்க, நீ பொழைச்சு போய் விட்டு இருக்கிறார். சரியா? யோ அப்படிலாம் இல்லை, நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, அண்ணன் சொல்றதான் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. அதனாலதான் இந்த தொழிலாளிகள் எல்லாருமே இன்னைக்கு நேர்மையாக உழைக்கிறாங்க. 25 வருஷம் சக்சஸ்ல கொண்டு வந்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 50வது வருஷத்தை போகும், அது 100வது வருஷத்துக்கும் போகும். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி கத்தார் 20 வருஷம் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் 25 வருஷத்தை கொண்டாட்டத்தை நான் சொல்றேன், அண்ணன்ட்ட கூட கேட்கல, பேசல. இன்ஷா அல்லாஹ் 25வது வருஷம் கத்தாரை தெரிவிக்க விட போறோம். அதுக்கு அல்லாஹ்வும் நாடணும், நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இருக்கு இன்னும் கொஞ்சம்.